நம்ம கழிஞ்ச வீடியோவில் ஹேண்ட் டச் பார்த்தோங்களா? எத்தனை டைப்பில் பார்த்தோம்? 3 டைப்பில் 4 டைப்பில் தொட்ட மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து வந்து என்ன செய்வோம்? டோ டச், காலால் டச் பண்ணுறது. சரியா? இவன் கார்னரை எப்படி டச் பண்ணுறது? சரியா? நம்ம செகண்ட் மேலே லைனுக்கு மேலே சரிதானே? இந்த இடம் போய்ட்டு வரமா வந்து செக் பண்ணோடனே காலை வைப்பான். அப்படி செக் பண்ணோடனே இங்கே போடும். புரியுதா? மூவ் ஃப்ரண்டில், டோ பேக்கில் நிற்கிறது. இந்த ஸ்டைலில் நிற்கணும். இவன் அடித்தாலும் வெளியே போகணும், காரணம் ஓடி வந்து அடித்தாலும் வெளியே போகணும், ஆர்ச் அடித்தாலும் வெளியே போகணும். இவனையும் கை வச்சு பிடிச்சிடணும். இப்படிதான் அப்படி ஆடணும். இதுலேருந்து அதிகமாக இந்த மூக்கு என்ன செய்யணும்? இதுலேருந்து நம்ம ஓடக்கூடாது. அப்படி பண்ணணும். அதே மாதிரி டோ போடுறோமா? போட்டுட்டு இங்கே பார்த்துக்கு டோ போட்டு கால் எடுத்து இங்கே வைக்கக்கூடாது. டோ இங்கே போட்டாச்சு, கால் இங்கே தான் வரணும். ஏன்னா டோ போட்ட உடனே அடிப்பான், வெளியே தான் போகணும். கால் பார்த்துருங்க. சிலவன் டோ போட்டு இப்படி எடுத்து வச்சு வருவாங்க. டைமிங் லேட்டாக பார்த்துக்க. இப்படி போட்டாச்சு, எடுத்து இப்படி வரலாம் ஃபாஸ்ட்டாக. போட்டு இப்படி எடுத்து வச்சு அடுத்த மூமெண்ட் நம்ம வெளியே வந்துடும். முதல்ல அடிக்கணும்னா வெளியே போகணும். அது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போகிறது தான். வந்து போட்டால் இங்கே உடனே இங்கே வந்துடணும். இங்கே அடித்தா வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்து நம்ம இன்னும் ஏமாற்றிட்டு போகக்கூடாது. சரி, அது நான் ஒரு வீடியோவில் செய்திருப்பேன். அதை பார்ப்போம். பார்த்து நம்ம ஏம் ஃபுல்லாக அவன் தான் இருக்கணும். ஆனால் இவனுக்கு ஏமாற்றணும் அப்படின்ட்டு இப்படி போயிட்டு இங்கே போ. இப்போ இவனை ஏமாத்துறதுக்கு என்ன சொன்னால் இங்கே வந்துடணும். 2 பேருக்கு நடுவில் இருக்குமா? 2 பேருக்கும் நடுவில் வந்து இப்படி பண்ணும்போது இவனும் மூவ் பண்ணுவான். இவன் என்ன செய்வான்? இவன் எய்ம் பண்ணவே மாட்டான். இவன் தான் எய்ம் பண்ணுவான். இவன் தான் முதல்ல என்ன செய்வான்? டோ வரன்ட்டு என்ன செய்வான்? ரெடியாக இருப்பான் எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் டோ போடுற ஆளாக இருந்தால் அவன் தான் என்ன செய்வான்? எடுக்க ரெடியாக இருப்பான். நம்ம மூவ் என்ன செய்யும்? இங்கே இருக்கும். எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். இப்படி போன உடனே இவன் என்ன செய்வான்? அவனுக்கு தான் போடுறான்னு இவன் என்ன செய்வான்? அவன் தூக்குவான். இவன் என்ன செய்வான்? சப்புன்னு காலை கொண்டு வைப்பான். இப்போ அவனுக்கு டக்குன்னு பார்த்துக்க. ஏமாத்துறது இப்படி தான். இந்த கால் இவ்வளோ தான் போவோம். அங்கே இருக்கும் இந்த மூவ். இப்படி இந்த கால் என்ன செய்யணும்? இப்படி இருக்கணும். இங்கேருந்து ஓடுற மாதிரி இந்த அவன் தொடுறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆக்ஷன் என்ன செய்யணும்? நல்லா ஸ்ப்ரிங் போல் இருக்கணும். இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும்? ஸ்ப்ரிங் போல். அப்படி எங்கே போகிறேன்னே தெரியக்கூடாது. இங்கே போகிறோமா தெரியக்கூடாது. இந்த டோ இருக்குல்லடா, டைமிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் போதுங்க. நீ அதை வந்து எப்படின்னா நம்ம உள்ளே எடுத்து செய்யணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டைம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பண்ணால் வரும். இன்னும் டைமிங் பார்த்துக்க. நமக்கு பாயிண்ட்டு செகண்ட் ரேட் தான் வையான். தேர்ட் ரேட் அடுத்த ரேட் நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். செகண்ட் ரேட் ஆடும்போது என்ன செய்வோம்? டிஃபென்ஸு நம்ம இப்படி மேலேயே ஆடும்போது லூஸ் ஹேண்ட் அப்படி தானே இப்படியே ஆடிட்டு இப்படியே இந்த லைனை தாண்டும் போதே போட்டணும். புரியுதா? லைனை தான் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே சும்மா இப்படி நடக்கும் போதே என்ன செய்வான்? அவன் ஃப்ரீயாக தான் நிற்பான் கண்டிப்பாக. அப்படி இருந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படி சும்மாவே இப்படி நடந்துட்டு இப்படி இதில் வரும்போது மட்டும் ரெடி ஆகணும். புரியல? இதில் நம்ம லைனே தாண்டண்டா. அப்படி போயிட்டு அப்படி போட்டு இதெல்லாம் வந்து நம்ம சென்சிபிளாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஆடினாலே கரெக்டாக வந்துடும். ஆங்கிள் எடுக்கிறவனை தொடுறது ரொம்ப ஈஸி. டோ போட்டு புரியுதா? ஆங்கிள் எடுக்கிறவனா ரொம்ப ஈஸி. ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அந்த இடம்.
ப்ராக்ராஸ் ஸ்ட்ரைட்னால் பீட் வரணும், சட்டுன்னு வரணும். அப்போ என்ன செய்யலாம், ஈஸியாக தொட்டு போடலாம். சரியா? தேர்ட் ரைட்டுக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே வராது, ஈஸியாக பாயிண்ட் எடுக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். சரியா? இப்போ நம்ம டோவில் கார்னருக்கான டச் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இனி இன்னுக்கு டோ இருக்குது, ஆர்ச்சுக்கு டோ இருக்குது. ஆர்ச்சுக்குன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆர்ச்சுக்கு எப்படி டோ போடணும்னு யோசிப்போம். நான் சொல்லித்தரேன், 2வது வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா?